Hello students, welcome to Tamil Nick Academy. ஸோ வந்துட்டு நம்ம லாஸ்ட் கிளாஸில் பேசிக்ஸ்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். வாட் ஆர் த ஃபோர்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் என்னென்ன அப்படிலாம் சொல்லி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதுலேயே நம்ம சொல்லியிருப்போம் 5 டைப் ஆஃப் ஃபோர்ஸ்ன்னு. அதில் விட்ட பங்கு பிடிக்கிற மாதிரி ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் வந்துட்டு நமக்கு வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபோர்ஸ். ஸோ இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் பற்றி சொல்கிறேன். அது மாதிரி இது வந்துட்டு மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் வந்துட்டு நமக்கு சம்மில் கேட்பாங்க. ஆல்ரெடி நான் வந்துட்டு உங்களுக்கு ப்ரீவியஸ் இதில் சொன்ன மாதிரி இருக்கு பாருங்க, ரிசல்டன்ட் அண்ட் மேக்னிடியூடோட டிரைவேஷன் பார்க்க போகிறோம். ஃபார்முலா டெரிவேஷன். ஃபார்முலா டெரிவேஷனால பார்க்கவா இருக்கும், நம்ம ஃபஸ்ட்டு சீக்கிரம் சம்முக்கு போயிடலாம் நீங்கள் நினைக்காதீங்க. ஸோ இது வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வந்துட்டு இதுவும் எக்ஸாம் வந்துட்டு கேட்பாங்க. நம்ம பெரிய அறிவு ஜீவிங்கன்னு நினைப்பேன். இந்த கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறவங்களுக்கு அவனுக்கு என்ன டைமில் என்ன கேட்குறாங்கன்னே தெரியாது. ஸோ நீங்கள் வந்துட்டு இது வந்துட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப போட்டு மழுப்ப குழப்ப மாட்டேன். ஸோ வந்துட்டு டக்குன்னு சொல்லிட்டே வர பாருங்க, நீ அப்படியே கேட்டே வாங்க. ரிசல்டன்னா என்ன? A single force give a equal effect of 2 or more forces is called resultant force. ஒரு சிங்கிள் ஃபோர்ஸே ரெண்டுக்கும் மேற்பட்ட ஃபோர்ஸோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸாக, அந்த ஃபோர்ஸ் என்ன ரிசல்ட் கொடுக்குதோ அந்த ரிசல்ட்டை ஒரே ஃபோர்ஸாகவே கொடுக்கணும், அதுதான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஓகேங்களா? ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆஃப் 2 கோப்ளனார் கன்கரண்ட் ஃபோர்ஸ், அது வந்துட்டு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆஃப் 2 கோப்ளனார் கன்கரண்ட் ஃபோர்ஸு வந்துட்டு ஒரு பேரலோகிராம் லாவாக வந்துட்டு நம்ம வந்துட்டு டிடெக்ட் பண்ணுவோம். கீழே கேப்பில் பஸ் ஸ்டாண்டு கட்ட போகிறீங்களான்னு கேட்டால் கிடையாது, அந்த பேரலோகிராம் தான் வந்துட்டு நம்ம வரைய போகிறோம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்துட்டு இந்த கோப்ளனார் கன்கரண்ட் ஃபோர்ஸ்னால் வந்துட்டு என்னன்னு சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன்? ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டேன். ஒரு படத்தை காட்டி கதை சொல்லியிருப்பேன். ஸோ இங்கே இருக்க அந்த படம் நல்லா பார்த்துங்கன்னா, ஒரே பாயிண்ட்லேருந்து 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா அது என்ன சொல்லியிருப்பேன்? கோப்ளனார் கன்கரண்ட் ஃபோர்ஸ்னு சொல்லியிருப்பேன். கோப்ளனார் கன்கரண்ட் ஃபோர்ஸ். கோப்ளனார் கன்கரண்ட் ஃபோர்ஸ்னால் பிளேன்லேருந்து 2 ஃபோர்ஸ் வரும், ஒரே பாயிண்ட்டு. ஓகேங்களா? கொஞ்சம் டிராயிங் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்துட்டு சார் யாரும் காரித்து போயிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ என்னடா ஒரு ட்ரையாங்கில் வரைச்சிருக்கேன், எங்கடா பேரலோகிராம்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். ஸோ இதுதான் நம்ம ஃபோர்ஸ் F1, இதுதான் நம்ம ஃபோர்ஸ் F2. இதெல்லாம் தெளிவாக தெரியுதா? கொஞ்சம் இருங்க, வீடியோ ஜூம் போட்டுறேன் so that you can see this very clearly. என்னோடய அபூர்வ பேரலோகிராம் எல்லாம் கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக பார்ப்பீங்க. ஸோ என்னடா 2 ஃபோர்ஸ் போட்டு இதுதான் வந்துட்டு இது F2 அப்படின்னு சொல்கிறீங்க சார் சொல்கிறாரு அப்படி யோசிக்கிறீங்க. ஸோ இங்கே தான் வந்தார் விநாயக். யார் அந்த விநாயக்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆர். கொஞ்சம் அவசரப்பட்டு போட்டோமோ? ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த F1க்கு பேரலாக ஒரு ஃபோர்ஸ் வரையணும். ஐயோ டயக்ராம் ரொம்ப மாறி வந்துருச்சோ. இது வந்துட்டு டாட்டர் லைன் வரையணும்பா. ஐயோ அது வந்துட்டு மறந்துட்டேன். ஸோ இந்த F2க்கு பேரலாக ஒரு டாட்டர் லைன் வரையணும். ஓகேவா? இதுவும் F2 தான், இதுவும் F1 தான். ஸோ இப்போ இங்கே இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஆங்கிள் ஆல்ஃபா. ஓகே, நம்ம அசியூம் பண்ணுறதுலாம் பெரிய கிளாடியாச்சே, நம்மளாக வச்சுக்கிறது தான். இது ஏன்னு வச்சுப்போம், இது சின்னு வச்சுப்போம், இது டின்னு வச்சுப்போம், இது பின்னு வச்சுப்போம், இது ஈன்னு வச்சுப்போம். இது ஒரு ஆங்கிள். ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்த இடத்துல ஒரு குட்டி ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இவர் தான் இப்போ நமக்கு ரொம்ப தேவையான ஒரு ஆள். ஸோ அந்த குட்டி ட்ரையாங்கிள் ஆக்சுவலி எப்படி வரும்னா இப்படி வரும். இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். இது ஒரு ஹைபாட்டனஸ்ஸு, இது வந்துட்டு ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. பார்த்தீங்களா? இதுக்கே போகாது, வீடியோவில் பேசுகிறேன். ஓகேங்களா? ஸோ யாரா இவர்னா, இதுதான் நம்ம F2. பார்த்தீங்கன்னா தெரியும், இவர் தான் நம்ம F2. இவர் தான் வந்துட்டு நம்மளுடைய F1 கீழே உட்காந்துருப்பார். F1 சொல்லிட்டு F2 போடுறேன் தான். ஓகேங்களா? சாரி, இவர் வந்துட்டு யாருமே கிடையாது. இவர் வந்துட்டு யாருமே கிடையாது, F1லாம் கிடையாது. ஏன்னா இங்கே தான் நம்ம வந்துட்டு போட்டிருக்கலாம் F1, இவ்வளோ தூரம் தான் F1. ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம ஃபார்ம் வந்து எக்ஸஸ் ட்ரையாங்கிள். ஸோ ஜஸ்ட் நார்மலாக தான் இருக்கும். ஓகேங்களா? BED அவ்வளோதான். ஸோ கச்சமச்சன்னு போட்டிருக்கல, இருங்க இந்த பக்கம் நல்லா அவன் போட்டுப்போம். அதாவது ஒரு கையில் மைக்கு பிடிச்சிட்டு ஒரு கையில் பெண்ணை பிடிச்சிட்டு அந்த இடத்துல உட்காந்து நடத்த கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. ஓகேங்களா? டோன்ட் மிஸ்கைட் மீ. நான் வந்துட்டு தப்பாக நடத்தலை, ஜஸ்ட் ஒரு லோவில் போட்டேன். ஓகேங்களா? விடுங்க, நான் நடக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு நீங்கள் இது வரைக்கும் பார்த்தா புரிஞ்சுருக்கோம். இதுதான் F2. ஏன்டா இது F2ன்னு சொல்கிறீங்க, ஏன் சார் இது F2ன்னு சொல்கிறீங்கன்னா,
இங்கே பாருங்கள், இது வந்துட்டு இதோட பேரல் தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இதான் வந்துட்டு F2 ஃபோர்ஸு. ஸோ வந்துட்டு உங்களுக்கு காஸ் டீட்டானா என்ன, சைன் டீட்டானா என்ன எனக்கு நல்லா தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ சைன் டீட்டானா ஃபார்முலானா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். சைன் டீட்டானா டிஇ பை அட்ஜசன்ட்ண்ணா, சரி ஹைபாட்டன்யூஸ்ண்ணா F2. அப்போ நான் தான் தப்பு சொல்லிட்டேனா, ஐயோ. ஓகே, சைன் டீட்டானா என்ன, ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ். அப்புறம் காஸ் டீட்டானா என்னன்னா பி பை F2 ஹைபாட்டன்யூஸ். ஓகேங்களா. இப்போ எனக்கு தேவை டிஇனா என்ன. ஓகே, ஜஸ்ட்டு டிஇனா என்னென்னா F2 சைன் டீட்டா. ஓகேங்களா. பின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா F2 காஸ் டீட்டா. ஓகே, நான் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோ கிளாஸில் நடத்துறதுனால கொஞ்சம் தடுமாற்றம் இருக்க தான் செய்யுது. இதை வச்சு என்னை யாரும் சரி இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சா, இன்னும் நமக்கு ஸ்டார்ட்டே பண்ணலையே. சரி ஓகே, குட்டி ட்ரையாங்கிள் வச்சு நமக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்தாச்சு. வாங்க இப்போ முக்கியமான ரெசிபிக்குள்ளே போயிடுவோம். என்னடா ரெசிபி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது என்ன சார் ரெசிபின்னு கேட்டிங்கன்னா, ஸோ திஸ் வாஸ் தி மெயின் ட்ரையாங்கிள். அதான் வந்துட்டு ரெசிபி. ஸோ இந்த மேலே இருக்க இந்த மூடியை மட்டும் தூக்கி போட்டு மீதி இருக்கிறத ட்ரையாங்கிளை டக்குன்னு மறைஞ்சிருங்க. அப்படின்னா வீடியோ சீக்கிரம் முடிக்கணும். ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து இதுதான் நம்ம சொன்ன இந்த ரிசல்டன் ஃபோர்ஸ். நமக்கு வந்து ரிசல்டன் ஃபோர்ஸ். அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு நமக்கு வந்து F2 ஃபோர்ஸ். இது F2 ஃபோர்ஸ். இது டாட்டரில் தான் வரைஞ்சிருக்கும். ஸோ ஓகேங்களா. இப்போ இது ஒன்று. ஓகேங்களா. இதுதான் வந்துட்டு பி, இதுதான் இ, இதுதான் டி, இதுதான் ஏ. இதில் எதனா மாற்றி எடுத்துக்கிட்டு நமக்கு ஆன்சர் வரலையேன்னு சொல்லிட்டு மூலையில் உட்காந்துறாதீங்க, ஆன்சர்லாம் கண்டிப்பாக வரும். இப்போ தான் நமக்கு பைத்தான் பாம்பு தீரம் பயன்படுகிறது. என்ன சார் சொல்கிறீங்க, பைத்தான் பாம்பு தீரமா? ஆமாம், பித்தாகரஸ் தீரம். ஓகேங்களா. பித்தாகரஸ் தீரம் வந்துட்டு இங்கே நமக்கு யூஸ் ஆகுது. பித்தாகரஸ் தீரம்னா என்னென்னா, ஐயோ இப்போ எழுதுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரு நமக்கு பிடிச்சிட்டு சரி அழகாக எழுதுன்னு தான் பார்க்குறேன், ஆனால் வந்துட்டு முடியல. இந்த ஏடி ஸ்கொயருக்கும் இந்த ஏஇ ஸ்கொயர் ப்ளஸ் இதெல்லாம் உங்களுக்கே வந்துட்டு நல்லா தெரியும். இந்த ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் ஏஇ ஸ்கொயர் ப்ளஸ் டிஇ ஸ்கொயர். ஓகேங்களா. இதுதான் வந்துட்டு பித்தாகரஸ் தீரம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி இங்கே ட்ரையாங்கிளே தெரியுது. நான் இங்கே ஏஇன்னு எடுத்திருக்கேன்னா இங்கே நடுவில் பின்னு ஒன்று இருக்குது. பி சண்டைக்கு வர மாட்டாரா. ஸோ பி எடுத்துக்கணும். ஏபி ப்ளஸ் பிஇ தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டிஇ ஸ்கொயர் தான் ஏடி ஸ்கொயர். ஓகே, பேஜ் அடுத்த பேஜ் எடுத்து பார்ப்போம், கொஞ்சம் ஈஸியாக அண்ட் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்க்ரீன் டக்குன்னு ஜூம் அவுட் பண்ணிட்டு இந்த இதை முடிப்போம். ஓகேங்களா. ஓகே, ஆர் ஸ்கொயர். நான் ரொம்ப எங்கேனாவது திணறேன், இவர் ரொம்ப பிளேடு போடுற மாதிரி இருக்குன்னா அது செஞ்சு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் பார்த்து செஞ்சு விட்டு போங்க. சொல்லி விட்டு போங்க, செஞ்சு விட்டு போகிறீங்க. ஓகேங்களா. உங்களுக்கு இப்போ டயக்ராம் வந்துட்டு ஈஸியாக புரிஞ்சுருக்கீங்க. இப்போ எழுதுகிற வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுன்னா ஹெட்ஸ் ஆஃப். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஏ டு பின்றது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி F1. ஸோ இங்கே ஏபி இருக்குன்னா நம்ம வந்துட்டு அது F1ஆக சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. F1 ப்ளஸ் அதே மாதிரி நமக்கு அடுத்து என்ன இருக்குது, பிஇ இருக்குது. பிஇ தான் இங்கே நம்ம ஆல்ரெடி ஆன்சர் இங்கேன்ட்டு மேலே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். பி ஆன்சர்னால் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோன்னா இங்கே சைடில் காட்டுற பாருங்கள், F2 காஸ் டீட்டா வந்துட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிட்டு ப்ளஸ் டிஇ தான் இருக்கும். ஸோ டிஇக்கும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம், F2 சைன் டீட்டா. ஸோ அதே எழுதிட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஸோ இங்கே F2க்கு ஒரு ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஓகேங்களா. ரெண்டுத்துக்கு சைன் போட்டுக்கோங்க. ஆறுக்கு ஸ்கொயர் போட்டிங்கன்னா இப்போ வந்துட்டு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஃபார்முலா வச்சு இதை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. F1 ஸ்கொயர் ப்ளஸ் F2 காஸ் டீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2F1 F2 காஸ் டீட்டா ப்ளஸ் F2 ஸ்கொயர் சைன் டீட்டா ஸ்கொயர். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் நாலேஜ் இருக்கும், மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் இருக்குன்றதுனால நான் இது வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே போடுறேன் பாருங்கள். ஸோ வந்துட்டு F1 ஸ்கொயர் ப்ளஸ் F2 ஸ்கொயர் ப்ளஸ் 2F1 F2 காஸ் டீட்டா. ஓகேங்களா. சரி, இப்போ உங்களுக்கு புரியாதவங்களுக்கு வந்துட்டு நான் இது இந்த பக்கம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புரிஞ்சவங்க ஒரு 10 செகண்ட் அப்படியே ஸ்கிப் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது வந்துட்டு என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். நான் F2 வந்துட்டு இங்கே காமன் எடுத்துப்போம். ஓகேங்களா. காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா, இது வந்துட்டு நம்ம 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஜஸ்ட் அதான். ஸோ 10 நிமிஷம் ஓட்டு விட்டிங்கன்னா வாங்க இங்கேருந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ நமக்கு வந்துட்டு ஆரோட ஆன்சர் வந்துட்டு கிடச்சிது. ஃபார்முலா F1 ஸ்கொயர்
ப்ளஸ் f2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 f1 f2 cos theta f1 f2 cos theta இது வந்துட்டு மேக்னிடியூடோட ஃபார்முலா. ஓகேங்களா, மேக்னிடியூட ஃபார்முலா. ஸோ ஓகே, டேரக்ஷன் ஃபைண்ட் தி மேக்னிடியூட் அண்ட் டேரக்ஷன் கொடுப்பாங்க, டிரைவ் தி எக்ஸ்பிரஷன் ஃபார் மேக்னிடியூட் அண்ட் டேரக்ஷன் கொடுப்பாங்க. நீங்கள் வெறும் மேக்னிடியூடுக்கு எழுதி போட்டுருக்கீங்க, டேரக்ஷன்னா என்ன, டேரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலானா tan ஆல்ஃபா. நான் வந்துட்டு இது எழுதி போட்டு நடத்துகிறது தான் டைம் அதிகமாகுதுன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், எழுதி ஆனால் அது மாதிரி எழுதுனா எனக்கு யூஸே இல்லை, எனக்கு பிடிக்க சுத்தமாக. ஒன்றும் இந்த ட்ரையாங்கிள் எனக்கு போட்டிருக்கலாம், இந்த சித்திரக்குள்ள ட்ரையாங்கிள். ஓகேங்களா, இது அப்படியே டேன் தீட்டாங்களா, டேன் தீட்டா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஆப்போசிட் பை அட்ஜஸ்டண்ட்டா, அதான் எழுதிட்டுருக்கேன். டி ப்ளஸ் இந்த ட்ரையாங்கிள் இல்லை போல், இந்த ட்ரையாங்கிள். ஓகேவா, இந்த சமோசா ட்ரையாங்கிள் இது டி ப்ளஸ் ஏஇ. ஏஇயா, ஏஇ நான் ஆல்ரெடி நான் சொன்னேன், பிரிக்க சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, அது என்னது ஏபி ப்ளஸ் பிஇ. என்னடா சார் மாற்றி பேசுவார், இவருக்கே எல்லா விஷயமும் தெரியுமா தெரியாதான்னா டவுட் படக்கூடாது. எல்லாம் வந்துட்டு ஒரு பதட்டத்தில் சொல்கிறது தான். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன ராடில் நான் வந்துட்டு இந்த மைக்கை பிடிச்சிக்கிட்டே ஒரு கையில் ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணிகிட்டே எழுதிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகுது. வந்துட்டு யாரும் வரி பண்ணிக்காதீங்க, நான் டக்குன்னு முடிச்சிடுறேன். ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு டி ஆன்சர்னா தெரியும். டி ஆன்சர்னா f2 sin theta. ஓகேங்களா, ப்ளஸ் ஏபி ஆன்சர்னா ஏபி தானே, ஏபி ஆன்சர் f1 ப்ளஸ் f2 cos theta. எங்கே சார் இங்கே ஒரு டேன் இருந்துச்சு, அதை காணாமல் விட்டீங்க அப்படின்னா இருக்கும். இப்போது டைரக்ஷன்னா டேன் இன்வர்ஸா f1 ப்ளஸ் f2 cos theta. ஓகேங்களா, இந்த வீடியோ எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு ஒரு பச்சை ஆட்டை தட்டி விட்டு போங்கப்பா. ஓகேங்களா, ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.